ரைட் ரைட் ஃபார்மஸ்லாம் இல்லைங்க. நான் ரீசெண்டா வந்துட்டு பஸ்ல டிராவல் பண்ணும்போது வந்துட்டு ஒரு விஷயத்த பார்த்தேன். பார்த்த உடனே வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி ஆயிருச்சு எனக்கு. என்னன்னா நான் ரீசெண்டா பஸ்ல ஏறும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு 45 ஏஜ் சம்திங் 50 ஏஜ் உள்ள ஒரு அண்ணா நிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல ஒரு பொண்ணு அவங்க ஸ்டாண்டிங்ல நின்று இருக்காங்க பஸ்ல. அவன் அந்த 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 ஆள் என்ன பண்றான்னா அவங்களுக்கு 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 தெரியாம அவங்கள டச் பண்ண பாக்குறான். ஆக்சுவலா அவங்களோட முதுகுல வந்துட்டு இப்படி இப்படி டச் பண்ண போறோம். இத்தனைக்கும் அவன் யாருங்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அவன் டச் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணு தெரியல. அவங்க பல்ல கடிச்சிட்டு அப்படியே நிக்கிறாங்க. நான் தூரத்துல இருந்து பார்த்த உடனே டக்குன்னு போய் வந்து கிட்ட போய் அந்த அண்ணன்ட்ட நான் என்ன பண்றீங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா, ஏன் இப்பெல்லாம் கை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு தம்பி பஸ்னா வந்துட்டு அப்படிதான்ப்பா இருக்கும், பஸ்னா வந்துட்டு அப்படி இப்படி வந்துட்டு போகும்போது லைட்டா கைப்படுறதா ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நான் அந்த அக்காட்ட கேட்கறேன், ஏன்க்கா நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா, அவங்க இந்த மாதிரி கை வைக்கிறாங்க சப்புன்னு அப்பலாம்ல காதோட அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பழகி போச்சுப்பா தம்பி, இந்த மாதிரி வந்துட்டு பஸ்லயோ இல்ல ரோட்லயோ இந்த மாதிரி போகும்போது வந்துட்டு நிறைய பேர் உரசுறதோ இல்ல ஏதோ பண்றதோ பழகி போச்சு, வேற வழி இல்லாம நாங்க வந்துட்டு வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அந்த இடத்துல என் தங்கச்சியோ இல்ல எங்க அம்மாவோ இல்ல யாராவது ஒரு பொண்ணுங்க அப்படின்னு இருக்கும்போது நான் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன். இது மாதிரி எனக்கு என் தங்கச்சி நடந்திருக்கலாம், ஏன் எங்க அம்மாவுக்கு நடந்திருக்கலாம் இந்த மாதிரி. ஆனா யாருமே என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை. கண்ணால பார்க்கும் போது தெரியுதுங்க, ஒரு பொண்ணா வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்பெல்லாம் பஸ்ல போகும்போது யாரும் பண்ணாதீங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பண்றதே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 30 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள அந்த ஏஜ் உள்ள பர்சன் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. சின்ன வயசு உள்ள பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர் ஆயிட்டாங்க இப்பெல்லாம். யாருமே பண்றது இல்ல. இந்த மாதிரி 30 to 50 இருக்கிற அந்த ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஆக்சுவலா இந்த மாதிரி ரொம்ப கிரிஞ்சா வந்துட்டு பண்ணி சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் பார்த்தாலே செம கடுப்பாதுங்க. என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் என்னோட ஃபாலோவர்ஸ் பொண்ணுங்க நீங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா வந்துட்டு பார்த்து சேஃபா இருங்க, பார்த்து சேஃபா பஸ்ல போங்க, டிராவல் பண்ணும்போது பார்த்து சேஃபா போங்க. அதே மாதிரி ஷாலு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா வேர் பண்ணிட்டு கரெக்டா போங்க. ஏன்னா இந்த உலகம் நம்ம என்னதான் வந்துட்டு கரெக்டா போனாலும் உலகம் தப்பா தான் நம்மளை பார்க்கும், தப்பா தான் பேசும். அதனால பார்த்து சேஃபா இருங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், யாரும் வந்துட்டு பெருசா கிரியேட் பண்ண வேணாம். ஓகேவா? பை.